தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்த சந்தித்த சோதனைகளையும், அதை எப்படி நீங்கள் கடந்து வருவீர்கள் என்பதையும் பார்ப்போம். நம்பியவர்களின் வாக்குறுதி மீறல் காரணமாக குரு பகவானின் ஆதிக்கம் பெற்ற தனுசு ராசிக்காரர்களான நீங்கள் எப்போதுமே மற்றவர்களை உங்களைப் போலவே நேர்மையானவர்கள் என்று நம்பிவிடுவீர்கள். வாக்கு கொடுத்தால் அதை உயிரை கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டும் என்ற உன்னத குணம் உங்களுடையது. ஆனால் கடந்த காலங்களில் நீங்கள் உங்களது நிழல் போல நம்பிய சில நபர்கள் தங்களின் சுயநலத்திற்காக உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காற்றிலே பார்க்க விட்டார்கள். நான் இருக்கிறேன், உனக்கு எப்போது வேண்டுமானாலும் உதவுவேன் என்று மேடைகள் முழங்கியவர்கள் உங்களுக்கு உண்மையாகவே தேவை ஏற்படும் போது முகத்தை திருப்பிக் கொண்டு ஓடிவிடுவார்கள். இந்த ஏமாற்றம் உங்கள் மனதை ஆழமாக காயப்படுத்தியிருக்கும். ஏ எத்தனையோ இரவுகள் ஏன் மனிதர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று நீங்கள் சிந்தித்து கொண்டு, ஆனால் இது ஜோதிட ரீதியாக பார்த்தால் 7ஆம் மற்றும் 8ஆம் இடத்து கிரகங்களின் சஞ்சாரத்தால் இந்த சோதனை ஏற்பட்டிருக்கும். மனிதர்களின் போலி முகத்திரையை கிழித்து காட்டிய இந்த வாக்குறுதி மீறல் உங்களுக்கு பெரியதொரு பாடமாகவும் விளங்கும். நீங்கள் யாரிடமும் நம்பிக்கையவர்கள் மீது வாக்குறுதி மீறல் நீங்க செய்திருக்க கூடாது. நீங்கள் நான் இருக்கேன் என்று எனக்கு எப்போது வேண்டுமானாலும் உதவுவேன் என்று உங்களுக்கு யாரெல்லாம் முழங்கியிருப்பார்களோ, உங்களுக்கு உண்மையான தேவை ஏற்படும் போது அவங்க முகத்தை திருப்பிக் கொண்டு ஓடிவிட்டு செல்வார்கள். இந்த ஏமாற்றம் உங்களை மனதளவில் பாய்த்திருக்கும். பண இழப்பால் ஏற்பட்ட தடுமாற்றம் உங்களுக்கு அதிகம். ராசிநாதன் குரு வலுவிழந்த சில காலகட்டங்களில் அல்லது விரயஸ்தானத்து பாதிப்புகளால் நீங்கள் மிக கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்து இருக்க நேர்ந்திருக்கும். உழைத்து சேர்த்த பணம் தவறான முதலீடுகள் மூலமாகவோ அல்லது மற்றவர்களுக்கு கைமாற்று கொடுத்து திரும்ப வராதலையோ உங்களை விட்டு சென்றிருக்கும். எப்போதும் கம்பீரமாக யாருக்கும் வளைந்து கொடுக்காமல் வாழ நினைக்கும் தனுசு ராசிக்கு பண இழப்பு என்பது வெறும் பொருளாதார பற்றாக்குறை மட்டுமல்ல, அது உங்கள் சுய மரியாதையை சோதித்து பார்த்த ஒரு கடுமையான காலம். அன்றாட தேவைகளுக்கே தடுமாற வேண்டிய நிலை ஏற்பட்ட போது யாரிடம் போய் கையேந்துவது என்று தெரியாமல் திகைத்திருப்பீர்கள். பணத்தின் உண்மையான மதிப்பையும் அதைவிட முக்கியமாக பணமில்லாத போது இந்த உலகம் உங்களை எப்படி நடத்துகிறது என்ற கசப்பான உண்மையையும் இந்த தடுமாற்றம் உங்களை புரிய வைத்திருக்கும். நீங்கள் பண இழப்பால் தான் அதிக ஏற்பட்ட தடுமாற்றங்களே இருக்கும். நீங்கள் உழைத்து சேர்த்த பணம் தவறான முதலீடுகள் மூலமோ அல்லது மற்றவர்கள் கைமாற்று கொடுத்தோ திரும்ப வராத போதுதான் உங்களுக்கு அதிக ஏமாற்றம் நடந்திருக்கும். உறவினர் அரசியலால் எந்த பிரச்சனைகள் அதிகம். தனுசு ராசிக்கு 4ஆம் மற்றும் 5ஆம் இடங்கள் உறவுகளையும் சுகங்களையும் குறிக்கும். உங்கள் சொந்த பந்தங்கள் நீங்கள் நன்றாக வாழும்போது உங்களோடு ஒட்டி கொண்டு உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்போது புறங்கூறி பேச தொடங்கியிருப்பார்கள். உங்கள் குடும்பத்திற்குள் குழப்பம் ஏற்பட்ட உறவினர்கள் சிலர் மறைமுகமாக அரசியல் சதுரங்க விளையாட்டை நடத்தியிருப்பார்கள். நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்களை பழி சமத்துவது, உங்கள் வீட்டின் ரகசியங்களை வெளியே கொண்டு சென்று பேசுவது என பல வழிகளில் உங்களுக்கு மன உளைச்சலை தந்திருப்பார்கள். நீங்கள் யாரையெல்லாம் அண்ணன் தம்பி மாமா என்று பாசத்தோடு அணைத்து கொண்டீர்களோ அவர்களே உங்களுக்கு எதிராக பகைக்காய் நடத்திய போது உங்கள் மனம் இரத்த கண்ணீர் வடித்ததோடு உறவுகளின் போலி பாசனத்தை இந்த அனுபவம் உங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கும். உங்களின் உறவினர்களை இவ்வாறு நம்மளுக்கு பிரச்சனை கொடுப்பார்களா? நம்மளை இழிவுபடுத்தி நமக்கு எவ்வளவு கஷ்டப்படும் போதெல்லாம் நம்மளை இழிவுபடுத்தி எவ்வளவு சிரிப்பு இருப்ப மனதில் இதாக இருந்திருப்பார்கள் என்பதை நீங்கள் இனிமேல் புரிந்து கொள்வீர்கள். குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த போராட்டம் போய் 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் ஆகும். உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுத்து வேண்டும் என்பதற்காக நீங்கள் அசுரத்தனமாக போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அவர்களின் கல்வி செலவு, வேலை வாய்ப்பு அல்லது அவர்களின் உடல்நிலை மற்றும் தவறான நட்பு வட்டங்கள் போன்ற ஏதோ ஒரு காரணத்தால் உங்கள் மனம் நிம்மதியின்றி தவிர்த்திருக்கும். நாம் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டோம், நம் பிள்ளைகளாவது சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று உங்கள் லட்சியத்திற்கு பல தடைகள் வந்திருக்கும். அவர்களின் மாறு குணங்களும் உங்களின் பொருளாதார சூழ்நிலையும் உங்களை ஒரு பெரிய போராட்ட களத்திலேயே அழைத்து சென்றிருக்கும். ஒவ்வொரு நாளும் அவர்களின் எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் கடவுளிடம் முறையை பிரார்த்தனை செய்த தருணங்கள் ஏராளம். உங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காகவே நீங்கள் நிறையவே போராட்டம் பட்டிருப்பீர்கள். ஏன்னா நாம தான் இப்படி வாழ்ந்துட்டோம், நம்ம குழந்தைகளாவது இனிமேல் கஷ்டப்படாமல் வாழணும் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். இது கடந்த காலத்தில் உங்களுக்கு நடந்திருந்தால் மறக்காமல் கமெண்டில் தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். குரு அருளால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும்.
தனுசு ராசி நேயர்களே, இதுவரை உங்கள் வாழ்வில் இருந்த தேக்க நிலைகளும் தடைகளும் முற்றிலும் விலகப் போகும் ஒரு அற்புதமான காலகட்டம் இது. நவக்கிரகங்களின் தலைவனும் மங்களகாரகனுமான குரு பகவானின் அருட்கண்ணோட்டம் உங்கள் ராசியின் மீது நேரடியாகவோ அல்லது சுபஸ்தானங்களின் வழியாகவோ பதிகிறது. இதனால் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழிக்கேற்ப நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் அதிர்ஷ்ட காலம் ஆரம்பமாகிவிட்டது. இதுவரை கடினமாக உழைத்தும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்காமல் வருந்திய உங்களுக்கு நீ மிக குறைந்த முயற்சியிலேயே இரட்டிப்பு பலன்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும் நாட்களில் மிக கூடிய செயல் நடக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் உங்கள் வாழ்வில் அரங்கேறும். அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச தொடங்குவதால் முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் மிக வேகமாகவும் சுகமாகவும் முடிவடைந்து உங்களை வியப்பில் ஆழ்த்திடும். உங்கள் குரு அருளால் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமே அதிக்கப் போகிறது. இனிமேல் நீங்கள் மங்கள காரணமாக குரு பகவானோட கண்ணோட்டம் உங்கள் ராசி மீது நேரடியாகவோ இல்லை சுபஸ்தானங்கள் வழியாகவோ தான் பதிவாகிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழிக்கேற்ப நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் அதிர்ஷ்ட காலம் தான் உங்களுக்கு இனிமேல் ஆரம்பிக்க போகிறது. கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலமாகும். புத்தி காரணமாக குருவின் அருள் கிடைப்பதால் உங்கள் புத்தி கூர்மை அடையும். ஞாபக சக்தி மற்றும் கிரகிக்கும் திறன் பல மடங்கு அதிகரிக்கும். கடினமான பாடங்களை கூட மிக எளிதாக படித்து தேர்வுகளில் சாதனை படைப்பீர்கள். உயர்கல்வி கற்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவு நனவாகும். வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அதற்கான விசா மற்றும் சேர்க்கை இடங்கள் மிக எளிதாக கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய அரசு வேலை அல்லது உயர்தர தனியார் வேலை அமைய குருவின் அருள் துணை நிற்கும். ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் மற்றும் வழிகாட்டிகளின் முழுமையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீ வரப்போன கல்வி மற்றும் அறிவில் வளர்ச்சி மிகவும் பெண்மேங்கும். ஞாபக சக்தி மற்றும் திறன் பல மடங்கு அதிகரித்து கடினமான பாடங்களை கூட மிக எளிதாக படித்து தேர்வுல சாதனை படைப்பீர்கள். உயர்வு கற்க நீங்கள் நீண்ட நாள் கனவுகளும் நினைவாகும். தொழிலில் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் தொழிலில் மிகப்பெரிய திருப்பு முனைகளும் அசுர வளர்ச்சியும் உண்டாகும். உங்கள் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் ஆசீர்வதிப்பதால் புதிய தொழில் தொடங்குவதற்கான முதலீடுகளும் வங்கி கடன்களும் சுலபமாக கிடைக்கும். இதுவரை நஷ்டத்தில் இயங்கி வந்த நிறுவனங்கள் கூட புதிய யுத்திகளை கையாண்டு லாப பாதைகளுக்கு திரும்பும். வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய மனிதர்களின் ஆதரவோடு தொழிலை அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வும் சம்பள உயர்வும் விரும்பி இடமாற்றமும் தேடி வரும். மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு தொழிலில் பெரிய நன்மைகள் தான் நடக்கப் போகிறது. இனி இதுவரை நஷ்டத்துல இங்க நிறுவனங்கள் கூட புதிய யுத்திகளை கையாண்டு லாப பாதைக்கு தான் திரும்பும். வெளிநாட்டு நிறுவனங்களோடு நீங்க புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து விடுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் என்பது இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், வீண் வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள் அனைத்தும் பனி போல் விலகி நிம்மதியும் மகிழ்ச்சியும் குடியேறும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் இருந்தது அவநம்பிக்கைகள் மறைந்து பரஸ்பர அன்பும் பாசமும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள், அதாவது திருமணம், காதுகுத்து, பூப்பணித நீராட்டு விழா போன்ற மங்களகரமான நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் கோலாகலமாக நடைபெறும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகையால் வீடு எப்போதும் களை கட்டி இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு பெரிய லாபத்தை தரும். வீட்டில் அமைதியும் லட்சியமும் சாட்சியும் நேர்ந்து காணப்படும். இனிமேல் குடும்பத்தில் சந்தோஷங்கள் நினைக்கும். அதாவது ரொம்ப நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த திருமணம், காதுகுத்து, பூப்புனித நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி மங்களகரமான நிகழ்ச்சிகள் இனிமேல் உங்கள் இல்லத்தில் கோலாகலமாக நடைபெறும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகையால் வீடு எப்போதும் களை கட்டியே இருக்கும். இவை அனைத்தையும் நடந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்துக் கொண்டு மறக்காமல் நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அரசு வேலை அல்லது உயர்தர தனியார் வேலை அமைய குருவின் அருள் துணை நிற்கும். ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் மற்றும் வழிகாட்டிகளின் முழுமையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீ வரப்போன கல்வி மற்றும் அறிவில் வளர்ச்சி மிகவும் பெண்மேங்கும். ஞாபக சக்தி மற்றும் திறன் பல மடங்கு அதிகரித்து கடினமான பாடங்களை கூட மிக எளிதாக படித்து தேர்வுல சாதனை படைப்பீர்கள். உயர்வு கற்க நீங்கள் நீண்ட நாள் கனவுகளும் நினைவாகும். தொழிலில் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் தொழிலில் மிகப்பெரிய திருப்பு முனைகளும் அசுர வளர்ச்சியும் உண்டாகும்.
உங்கள் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் ஆசீர்வதிப்பதால் புதிய தொழில் தொடங்குவதற்கான முதலீடுகளும் வங்கி கடன்களும் சுலபமாக கிடைக்கும். இதுவரை நஷ்டத்தில் இயங்கி வந்த நிறுவனங்கள் கூட புதிய யுத்திகளை கையாண்டு லாப பாதைகளுக்கு திரும்பும். வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய மனிதர்களின் ஆதரவோடு தொழிலை அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வும் சம்பள உயர்வும் விரும்பி இடமாற்றமும் தேடி வரும். மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு தொழிலில் பெரிய நன்மைகள் தான் நடக்கப் போகிறது. இனி இதுவரை நஷ்டத்துல இங்க வந்து நிறுவனங்கள் கூட புதிய யுத்திகளை கையாண்டு லாப பாதைக்கு தான் திரும்பும். வெளிநாட்டு நிறுவனங்களோட நீங்க புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து விடுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் என்பது இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் வீண் வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் அனைத்தும் பனி போல் விலகி நிம்மதியும் மகிழ்ச்சியும் குடியேறும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் இருந்தது அவநம்பிக்கைகள் மறைந்து பரஸ்பர அன்பும் பாசமும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள், அதாவது திருமணம், காதுகுத்து, பூப்பணித நீராட்டு விழா போன்ற மங்களகரமான நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் கோலாகலமாக நடைபெறும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகையால் வீடு எப்போதும் களை கட்டி இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வந்து பெரிய லாபத்தை தரும். வீட்டில் அமைதியும் லட்சியமும் சாட்சியும் நேர்ந்து காணப்படும். இனிமேல் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். அதாவது ரொம்ப நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த, அதாவது திருமணம், காதுகுத்து,